பாஸ்டர், ஒரு காலத்துல எப்ப பார்த்தாலும் ஜெபம்னு இருப்பேன், மணிக்கணக்க பைபிள் வாசிப்பேன், டைம் போறதே தெரியாது, ஆலயத்திலே கிடப்பேன், ஆலயத்துல பெருக்குறது கூட்டுறது எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன். ஆனா இப்ப வேத வாசிப்பு போச்சு, ஜெபம் போச்சு, ஆலயத்துக்கு ஏனோ தானோன்னு போறேன், எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களா? காரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறைவுண்டு. ஆதியில இந்த அன்பு விட்டுட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவங்க மேல அவர் வருத்தமா இருக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் லவ் நம்ம இழந்து போயிட்டோம். அடுத்த வசனம் பாருங்களேன், நீ இன்னெலும்பு விழுந்தா என்பதை அறிந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில எப்படி ஜெபம், வேத வாசிப்பு, ஆலயம், சர்ச்சு, ஊழியம், பார்க்குறவங்களுக்கு சுவிசேஷம், வண்டியில போறப்ப பாட்டு, வேலை செய்யறப்ப பாட்டு, அந்த ஆதியில இந்த ஃபர்ஸ்ட் லவ்க்குள்ள ஆண்டவர் மீண்டும் உங்களை அழைக்கிறார். ஏன் ஆதியில ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்க முடியல? ஏன் ஆதியில ஜெபிச்ச மாதிரி பல மணி நேரம் சமூகத்துல உட்கார முடியல? ஏன் அந்த பழைய ஒரு ஜெப வாழ்க்கை வேத வாசிப்பு இல்லை அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் லவ் தொலைந்து விட்டது. இன்னும் சொல்லப்போனா அந்த ஆதி அன்பு வேற எங்கேயோ போயிடுச்சு. ஏதோ பொருள் மீதோ வேற நம்ம நேசிக்க நபர் மீதோ அன்பு போயிட்டனாலதான் அவர் மேல அன்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு உங்க அன்பை ஆண்டவர் பக்கம் திருப்புவீங்கன்னா, இழந்து போன ஜெப வாழ்க்கை, இழந்து போன வேத வாசிப்பு மீண்டும் உங்களை தேடி வரும். மீண்டும் நீங்க கட்டப்படுவீர்கள், புதுப்பிக்கப்படுவீர்கள். God bless you.